Praise the Lord Jesus Christ. Encourage by the Holy Spirit தான் நம்ம பார்க்குறோம். என்னோட கூட தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கோங்க. நாம் செய்த நீதி கிரியைகளினாலும் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். ஆமீன். இந்த இடத்துல நம்ம பார்க்கறச்சே ஞான ஸ்நானத்தினாலையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் நம்ம அவர் 2வது இதில் நம்மளை ரட்சித்திருக்கான்னு பார்க்குறோம். நம்மளோட சொந்த நீதினால நான் நல்லவன், நம்ம படிச்சு இந்த தாளம் இருக்குன்னு அதனால எதுவுமே இல்லை. அவர் தேவ கிருபையினால மறுஜன்ம முழுக்கினால் ஞான ஸ்நானத்தினாலும் பரிசுத்தாவியனுடைய புதிதாக்கினால் அவரோட அபிஷேகத்தினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்போ இதுல பார்க்கச்சு என் வாழ்க்கையில் என்ன நடந்ததுனாக்க, எனக்கு முதல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை, முதல்ல எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைச்சிது. நான் வீட்டில் இருக்கிறச்சே ஒரு பிளெஸிங் டிவி இது பார்த்துட்டு இருக்கச்சே ஆவியானோட பற்றி பேசிட்டு இருக்கச்சே அப்போ நான் வாஞ்சியோட ஆண்டவரை என்னையும் அபிஷேகங்க, என்னை புதுப்பித்து கொள்ளுங்க, என்னை நிரப்புங்கன்னு நான் கேட்கறச்சே அன்னைக்கு ஆவியார் முன்னாடி அவர் கிருபையினால முதல்ல நான் ஆவியானவர் வந்தால் எனக்கு பயந்துட்டு இருந்தேன். எங்கேயாவது வந்தால் வீட்டில் அந்த மாதிரி கை தட்டுவணும், அபிஷேகம் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசினா என் வீட்டில் அப்போ நாங்கள் ஹிந்து பிராமின் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால என்னை வீட்டில் என்ன வேறு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்களோ பயந்துட்டு ஆவியானவரே என் மேலே வந்துடாதீங்க. ஆனால் சபையில் போக போக நான் ஆரம்பித்தேன். ஆவியானவரே எனக்கு நீங்கள் வேணும்னு வாஞ்சியோட அழுது வீட்டில் பிளெஸிங் டிவியில் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கச்சு அப்போ எனக்கு ஆவியானோட அபிஷேகம் கிடைச்சது. ஆவியானோட அபிஷேகத்தினால் என்னை புதுப்பித்தார். அதுக்கப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் கர்த்தர் கிருபையில். அப்போ ஆவியான அபிஷேகத்தை யோவானில் இருக்கும் இல்லையா 10வது அதிகாரத்தில், அப்போ ஜலத்தை எப்படி நம்ம ஒதுக்கலாம், ஆவியான அபிஷேகம் கிடைச்சிருக்கே ஜலத்தினால நம்ம எப்படி ஒதுக்க முடியும், அப்போ ஜலத்தினால அபிஷேகம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னாக்க 2 விதத்துலையும் ஆண்டவர் நம்மளை அபிஷேகிக்கிறார். ஒன்று ஜலத்தில் முழுகி எதுக்குச்சு என்ன, நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்க மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்குரிய பாவத்துக்கு மறித்து கிறிஸ்துவோட உயிரோடு எழுந்துக்கிறேன்னு. பரிசுத்தாவே நம்மளை அபிஷேகம் பண்ணிச்சு என்ன பண்ணாரு, முத்திரை விடுறாரு நமக்கு. அப்புறம் என்ன பண்ணாரு, நம்ம ரட்சித்து புதிதாக்குறதுனால நம்ம பழைய சுபாவங்கள்லாம் மாறி புதிதாகிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாறும். ஸோ இப்படிப்பட்ட அனுபவம் தான். இந்த அனுபவத்துக்காக வாஞ்சியோடு இருங்க. இந்த அனுபவத்தை பெற்றவங்க அதோடு நிந்திராதபடிக்கு இன்னும் ஆவியில் நிரம்பி ஜபிக்க, ஆவியானவரோட உறவாட தேவன் அறிகிற அறிவினால என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லிச்சு ஆவியானவர் போதித்து வழி நடத்துவார். வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினால நிரப்பி கடத்தலாக இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவன் என்று உம்முடைய அபிஷேகத்தினால ஆண்டவரே நீர் ஒவ்வொரு மனுஷனும் புதிதாக்குவீராக. ஞானஸ்நானம் எடுக்கும்படி ஆவியில் உணர்வுள்ள ஆவியை தந்து ஞானஸ்நானம் எடுக்கும்படி உணர்வு தாங்க ராஜா. ஞானஸ்நானம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபையாக ஊற்றுவீராக. உம்முடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் ஒவ்வொரு மனுஷனும் புதிதாக்குவீராக. சத்தியத்தை அறியும்படி உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். நிச்சயமா ஆவியானவர் நீங்கள் வாஞ்சியோடு வரவேற்கச்சே அவர் உங்களை நிரப்புவார், புதிதாக்குவார், புது சிருஷ்டியாக மாற்றுவார். தேவன் அறிகிறார் நிரப்புவார். ஆமீன். காட் பிளஸ் யூ.